ஸோ Pixel 10 and 10 Pro XL ரெண்டுமே நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆனா கூகுள் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அப்படிதாங்க எனக்கு தோணுச்சு இந்த ரெண்டு ஃபோன்ஸையும் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்குன்னு ஃபோன் மொக்கன்னா சொல்லல, பட் ஃபோன் வந்து ஆஹா ஓஹோன்னு கூட இல்லைங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குழப்பமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு தான் நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஃபார் ஆல் தி ஆன்சர்ஸ் தட் யூ நீட் ஆன் த Pixel 10 சீரிஸ். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குவிக்லி அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் உங்களுக்கு தான் தெரியுமே, இட் வில் only be the phone and the cable. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் Pixel 10 அன்பாக்சிங் பண்ணிடலாம். Pixel 10ல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அப்கிரேட்ஸ் உண்மையாக அப்கிரேட்ஸா இல்லை சைட் கிரேட்ஸா இல்லை டவுன் கிரேட்ஸா? நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் மேலே இந்த கவரை சைடில் வச்சுருவோம். அதே மாதிரி இதையும் குவிக்லி பண்ணிடலாமா? இந்த ஃபோன் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் பாக்ஸோட கவரை கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க பாக்ஸ் வந்து பேசிக் கலரில் தான் இருக்குது. ஐயோ ஓகே, அம்மாடா டேம் கூல். இப்போ லெட்ஸ் சி ஐஃபோன் மாதிரி இதுவும் ஸ்லைட் அவுட் ஆகுதான்னு. அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இல்லை. ஹோ வாவ், பாப்போம் அவ்வளோதாங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் ஃபோனை காட்டேன் அண்ட் சில டாக்குமெண்ட்ஸ், ஒன் டாக்குமெண்ட் அண்ட் சிம் எஜெக்டர் டூல். அப்படிதான் அதே மாதிரி இதுலேயும் அதான் இருக்கும். ஓ வாவ், that's it. சிம்பிள் பிளேன் அன்பாக்சிங். ஸோ Pixel 10 ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டடுங்க. இங்கே பாருங்க, ஃப்ரெஷ் நியூ ஃபோன் 11 கிராஸ் கலரில். ஆஃப்கோர்ஸ் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க Pixel 10 சீரீஸில். அந்த இண்டிகோ கலர் நான் பார்த்துருந்தேன். இட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் ஃபோன். ஓகே, அடுத்து Pixel 10 Pro XL. வாவ், புது மூன் ஸ்டோன் கலர் தாறுமாறா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் Pixel 10 Pro XLலயும் உங்களுக்கு இந்த மூன் ஸ்டோன் கலர் தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கலர்ஸ் கிடைச்சிடும். ஆல் தி கலர்ஸ், எவ்ரி சிங்கிள் திங் லுக்ஸ் குட், ஃப்ரெஷ், தாறுமாறா இருக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு. பட் புதுசா எதுவுமே தெரியல. ஏன் தெரியுமா? ஏன்னா பக்கத்துலேயே Pixel 9 Pro XLலயும் Pixel 9 வைக்கிறாங்க. சுத்தமா கூகுள் இந்த வருஷம் செலவே பண்ணல டிசைன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா பண்ணணும்னு அவசியமும் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா these are some of the most beautiful looking phones in the market. சரி, டிசைன்ல இருக்கிறதுல பெரிய சேஞ்ச் என்ன தெரியுமா? Pixel 10ல வந்து இப்போ உங்களுக்கு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் வித் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் முன்னாடியும் சைடில் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைச்சிரும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஃப்ராஸ்டட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு கிளாசி அலுமினியம் கிடைச்சிரும். அண்ட் இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் வித் 2 ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு பின்னாடியும் முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே IP68 ரேட்டிங் கிடைச்சிரும். கீழே டைப் சி 3.2 போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலயுமே. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு சிம் கார்டு இருக்கு. சிங்கிள் சிம் கார்டு தான் நீங்கள் போட முடியும். அஃப்கோர்ஸ் வேணும்னா நீங்கள் eSIM கூட மாட்டிக்கலாம் இல்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ வெயிட்டை செக் பண்ணிடலாமா ஒரு தடவை? அஃப்கோர்ஸ் இன்ஹேண்ட் ஃபீல்டில் தாறுமாறாக தான் இருக்கீங்க பார்த்தீங்களா? வெரி நைஸ். கொஞ்சம் ஹெவியராக இருக்க மாதிரி தோணுது Pixel 10 Pro XL. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் Pixel 9 Pro XLோட வெயிட் செக் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்னு. டெஃபினெட்லி ஹெவியர். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா Pixel 10 Pro XL ஹெவி பண்ணிட்டாங்க கம்பேர்ட் டு Pixel 9 Pro XL. இது 222.5. ஆல்ரெடி வெயிட் அதிகங்க. இதுக்கு இதோட அதிகமாலாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி டூ மச். 232.2 கிராம்ஸ்ங்க. திஸ் இஸ் a heavy phone. சரி, Pixel 9க்கும் 10க்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும் வெயிட்ல. கண்டிப்பா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த வருஷம் அட்லீஸ்ட் 10ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வெயிட் டிஃபரன்ஸ் இருக்க தான் போகுது. 9 வந்து 199.3 கிராம் வெயிட் இருக்கு. அண்ட் 10 நீங்க பாத்தீங்கன்னா 204.4 கிராம்ஸ். ஸோ 5 கிராம்ஸ் வெயிட் கூடி இருக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் இதோட வெயிட் பரவாயில்ல. பட் இதோட வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், கம்மி பண்ணணும் கண்டிப்பா. அடுத்து குவிக்லி ரெண்டு ஃபோன்ஸையும் டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டுகெதராகவே பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த டாப், த லவுடஸ்ட் டிராப் டில் நவ் என்ன கேட்டீங்கன்னா சமலோட இருந்துச்சுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, ஃப்ரம் த பேக் இன்னும் மேலன்றா இருந்தது.
நோ ப்ராப்ளம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை உண்மையாக சொல்லணும்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிக்சல் 10 Pro XL பற்றி சொல்லிடுறேன். அதே சேம் 6.8 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் ஆக்சுவல் டிஸ்பிளே. இதில் LTPO டெக்னாலஜி இருக்கு. OLED பேனல் தான். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஈஸியாக கிடைச்சிரும். அண்ட் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தபோது ஷோ ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குல்ல டெவலப்பர் செட்டிங்ஸ்ல, அதை ஆன் பண்ணி பார்த்தப்போ 1 Hz வந்து ரெகுலரா 1 Hz போகுதுங்க. நிறைய ஃபோன்ஸ் அந்த 1 Hz போகாது. ஸோ LTPO டியூனிங்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரைட்னஸ் இந்த வருஷம் கூட்டியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு 2200 nits கிடைக்கும் HBM மோட்ல, 3300 nits கொடுத்துருக்காங்க HDR மோட்ல. HDR வீடியோ பிளேபேக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. கலர்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி. உண்மையா சொல்றேன் நான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பிக்சல் 10 Pro XLோட டிஸ்பிளே இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் தோணுச்சு. அது என்னன்னா அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்திருக்காங்கல Galaxy S25 Ultraல, அது வந்து பிக்சல் 10 Pro XL கொடுத்திருந்தா தாறுமாறா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஐபோன்ல கூட அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிடையாது. ஸோ அது கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சிங் ஃபீச்சரா எனக்கு தோணுச்சு S25 Ultraல. பட் ஸ்டில் பிக்சல் 10 Pro XLோட டிஸ்பிளே இஸ் டூ குட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். பிக்சல் 10 Pro XL and haptic feedback tuning. ஓய்யோ சான்ஸே இல்லை. தாறுமாறான வைப்ரேஷன் மோட்டருங்க. இப்போ நீங்க மல்டி டாஸ்கிங் கராசல் ஓபன் பண்ணிட்டு அங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இன்டென்சிட்டி அப்படியே கூடும் குறையும் கூடும் குறையும். இன்சேன் டியூனிங். தாறுமாறா இருக்கு. பெஸ்ட் இன் தி பிசினஸ். பிக்சல் 10 ஓட டிஸ்ப்ளே நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் a smaller display. 6.3 inch display compared to 6.8 inches. இன்ஃபேக்ட் நீங்க பிக்சல் 10 Proலயும் உங்களுக்கு 6.3 inch display கிடைச்சிரும். பிக்சல் 10லயும் நீங்க பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் மெட்ரிக்ஸ் கூட்டியிருக்காங்க. இப்போ ஹை பிரைட்னஸ் மோட்ல உங்களுக்கு 2000 nits கிடைச்சிரும். சோ வெளியே போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல இட் இஸ் கோயிங் டு பீ சூப்பர் பிரைட். அண்ட் 3000 nits வந்து உங்களுக்கு HDRல கிடைச்சிரும். போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 1800 nits and 2700 nits கொடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? பிக்சல் 10 ஓட டிஸ்ப்ளேல கம்பேர் டு பிக்சல் 10 Pro XL உங்களுக்கு LTPO டெக்னாலஜி கிடைக்காது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சோ 60 to 120 ஸ்விட்ச் ஆயிரும். அம்புடுதான். இன்னொரு காமன் ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போன்ஸ்லயுமே புதுசா கொடுத்திருக்க Tensor G5 சிப். ஆமாங்க, இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே இருக்கிறதுலயே கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் அந்த Tensor G5 தான். அண்ட் G5 பத்தி சொல்லணும்னா the good thing is TSMC ஓட 3 nanometer fabrication processல உருவாக்கி இருக்க இந்த chipset வந்து is definitely more powerful and power efficient. ஆனா Snapdragon 8 Elite அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. சோ பிக்சல் 10 Pro XL ஓட பெஞ்ச்மார்க்ஸ் பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் பிக்சல் 10ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். Antutu நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.48 மில்லியன் எங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் அது நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் க்ளோஸ் டு தி Antutu ஸ்கோர் ஆஃப் Snapdragon 8s Gen 3. அதே சமயத்துல Geekbench ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா Geekbenchல CPU பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு Geekbench ஸ்கோர் நல்ல ஸ்கோர் கிடைக்குது. சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர். இட் இஸ் க்ளோஸ் டு Snapdragon 8s Gen 4. ஆனா GPU பத்தி சுத்தமா எந்த விஷயமும் கூகுள் சொல்லவே இல்லை. அதனால எங்களுக்கு டீடைல்ஸ் தெரியல. அண்ட் 3D Mark வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸஸ் கூட நாங்கள் ரன் பண்ண முடியல. பட் ஜென்ஷன் இம்பாக்ட் நாங்கள் விளையாடி பார்த்தோம். அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட் நாங்கள் விளையாடி பார்த்த போது அதில் வந்து நாங்கள் ஹையஸ்ட் கிராஃபிக்ஸில் வச்சுக்குவோம். 60 FPS டார்கெட் பண்ணுவோம். 30 நிமிஷத்துக்கு விளையாடுவோம். அதில் வந்து எங்களுக்கு பிக்சல் 10 Pro XL வெறும் 51 FPS தான் கிடைச்சது. நான் வெறும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு Snapdragon 8s Gen 3 Gen 4லேயே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிக்சல் 10 Pro XL சுத்தமாக ஹீட்டிங் ஆகல. அண்ட் கேமிங் பண்ணும்போது ஹீட்டிங் ஆகுறது இல்லை. அதே சேம் திங் வந்து நான் பிக்சல் 10 பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா பிக்சல் 10ல உங்களுக்கு வேப்பர் கூலிங் சேம்பர் கிடையாது. ஸோ அதனால ஃபோன் வந்து நல்லா ஹீட் ஆகுது. 45 டிகிரிஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் போச்சு நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடும் போது. ஆவரேஜ் FPS கூட நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10ல வந்து கம்மியா இருந்தது கம்பேர்ட் டு தி பிக்சல் 10 Pro XL. ஸோ கூகுள் கண்டிப்பா பிக்சல் 10 ஓட பெர்ஃபார்மன்ஸை த்ராட்டில் பண்றாங்க ஃபார் ஷோர். ஆனால் 10 Pro XL பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இருக்கிறதுல பெரிய ஜம்ப் எங்க தெரியுமா? AI பெர்ஃபார்மன்ஸ்ல ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் 60% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க NPU. அதனால ரியல் வேர்ல்டு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த Chat GPT, Gemini இந்த மாதிரி டூல்ல யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு query கொடுப்பீங்கல்ல, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்கல்ல, அந்த கொஸ்டினை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுக்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது. ஸோ AI டாஸ்க்ஸ் வில் பெர்ஃபார்ம் ஃபாஸ்டர். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த NPU பவர்ஃபுல்லா இருக்கிறதால உங்களுக்கு கேமரால ஸ்பெசிஃபிக்கலி அடிஷனல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, எஸ்பெஷலி பிக்சல் 10 Pro XL. அது என்ன ஃபீச்சர்ஸ்னு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க கேமரா செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. பட் யா, கேமரால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது. அண்ட் Tensor G5 வந்து 3 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் எஃபிஷியன்சி இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் இந்த வருஷம். ஏன்னா பிக்சல் 10 Pro XL கிட்டத்தட்ட எனக்கு வந்து 6 to 6.5 hours நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கூட உங்களுக்கு கிடைச்சிரும், which is good. 5200 mAh பேட்டரிக்கு that's not bad at all. And Pixel 10 Pro XL இந்த வருஷம் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கூட்டி இருக்காங்க. 45 watt சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. So 0 to 100% நீங்க சார்ஜ் பண்ண விரும்புறீங்கன்னா அது takes about 1 hour 27 minutes. Pixel 10லயும் சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் கூட்டி இருக்காங்க. So 30 watt சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. And கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்குது for a full charge. And பேட்டரி லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 hours 30 minutes ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும், which is not bad. இப்போ ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Apple
நார்மல் ஐபோன்ல கிடைக்கும்ல மேக்ஸேஃப், அதே மாதிரி பிக்சல்ல புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பிக்சல் ஸ்னாப்ன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி மேக்னெட்ஸ் உள்ளே போனுக்குள்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு போன்ஸோட பிக்சல் ஸ்னாப்ல டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? பிக்சல் 10 Pro XL உங்களுக்கு Qi 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க and Pixel 10ல Qi 2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன Qi அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அது வந்து Qi வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் and Qi 2ல உங்களுக்கு வந்து 15 வாட் சார்ஜிங் ஸ்பீட் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங்ல. Qi 2.2ல உங்களுக்கு 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் மார்க்கெட்டை கொஞ்சம் தேடினப்போ தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் இப்போதைக்கு Qi 2.2 சார்ஜர் எதுவுமே கிடையாது. ஸோ விச் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஏன்னா நீங்க பிக்சல் கூகுள் வாங்க விரும்புறீங்கன்னா அப்போ 4500 உங்களுக்கு ஆகும் செலவு ஃபார் அ பிக்சல் ஸ்னாப் சார்ஜர். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிக்சல்ஸ் இருக்கு. இட் இஸ் கிரேசி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 23 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அண்டார்டிகாவும் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே 5G இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுங்க. ஆனால் அண்டார்டிகாக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நெட்வொர்க்கே இல்லை, சேட்டலைட் கனெக்டிவிட்டி வச்சு நீங்க ஃபோன் கால் பண்ண விரும்புறீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் வச்சு நீங்க ஃபோன் கால் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க கூகுள், which is awesome. அது மட்டும் இல்லை உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.3 இருந்து ப்ளூடூத் 6.0 பண்ணிட்டாங்க. அண்ட் வைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்சல் 10 Pro XL வைஃபை 7 கிடைச்சிடும் அண்ட் வைஃபை 6E சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பிக்சல் 10ல. ஸோ ஃபைனலி it's time to talk about the cameras. and ரெண்டு ஃபோனோட கேமராஸும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்டாக. ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் 10 பற்றி பேசிடுறேன். ஏன்னா பிக்சல் 10ல இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் த சாம்சங் கேலக்ஸி S25 இதுலேயும் உங்களுக்கு இப்போ டெலிஃபோட்டோ கேமரா கிடச்சிடும். ஸோ 3x டெலிஃபோட்டோ இருக்குது இதில். ஸோ அது வந்து ஒரு 10 MP 3x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டெலிஃபோட்டோ கொடுக்கறதுக்கு அவங்க பிரைமரி கேமராவையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவையும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரைமரி கேமராவில் சென்சர் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பிக்சல் 9 இட் இஸ் அ மச் ஸ்மாலர் சென்சருங்க. ஏன்னா ஸ்பேஸ் இல்லைல்ல, ஸோ அதுக்காக சின்ன சென்சர் போட்டாங்க. and அல்ட்ரா வைட் கூட நீங்க பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல்ல இருந்து 13 மெகாபிக்சல் கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரண்ட்ல ஆஃப் கோர்ஸ் அதே சேம் 10.5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததே பிக்சல் 10 ஓட டெலிஃபோட்டோ கேமரா பத்தி சொல்லணும்னா நீங்க 20x வரைக்கும் எடுத்துட்டு போலாம். ஆஃப் கோர்ஸ் 3x இருக்கு, பட் 20x வரைக்கும் எடுத்துட்டு போலாம். கம்பேர்ட் டு தட் பிக்சல் 9 and iPhone 16 உங்களுக்கு 8x தான் கிடைக்கும். and டெலிஃபோட்டோ கேமராவோட குவாலிட்டி உண்மை நல்லா இருக்குங்க. ஆஃப் கோர்ஸ் இன்னொரு பெட்டர் சென்சர், பிகர் சென்சர் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த சைஸுக்கு அந்த டெலிஃபோட்டோ குவாலிட்டி இஸ் நாட் பேட் அட் ஆல். பிரைமரி கேமரால ஆஃப் கோர்ஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கம்பேர்ட் டு பிக்சல் 9, பட் HDR டியூனிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கலர்ஸ் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்கின் டோன்ஸ்ல இப்போ அந்த கொஞ்சம் ரெட் ஸ்கின் இஷ்யூ இப்போ இருக்குங்க. சோ ப்ளோ லைட்ல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கோ பிக்சல் 10 வச்சு எல்லாமே பாருங்க. இட் லுக்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். அண்ட் அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, பட் ஸ்டில் 48 மெகாபிக்சல் அளவுக்குலாம் குவாலிட்டி கிடையாது. இன்னொரு விஷயம்னா 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்ல உங்களுக்கு வெறும் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுத்திருக்காங்க. 4K 60 FPS தூக்கிட்டாங்க. பிரைமரி கேமரா அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா வச்சு நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் நாட் a problem. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். நல்ல செல்ஃபிஸ் எடுக்குதுங்க. நல்ல வைடான செல்ஃபிஸா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ணலாம் வித் பிரைமரி கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா. அண்ட் நாங்க எடுத்துக்க வீடியோ குவாலிட்டி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் வெரி வெரி குட். சோ பிக்சல் 10 ஓட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெலிஃபோட்டோ கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் அந்த பிரைமரி கேமரா டவுன் கிரேட் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அந்த டவுன் கிரேட் பண்ணிருக்க கூடாது. இன்ஃபேக்ட் அல்ட்ரா வைட் டவுன் கிரேடும் பண்ணிருக்க கூடாது. மேபி சேம் சென்சர்ஸ் வச்சு ஒரு டெலிஃபோட்டோ கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அடுத்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க போல. லெட்ஸ் see. அடுத்து பிக்சல் 10 Pro XL ஓட கேமரா பத்தி பேசலாமா? இங்க சுத்தமா உங்களுக்கு பிக்சல் 9 Pro XL கம்பேரிசன்ல ஹார்ட்வேர் சேஞ்சே கிடையாது. ஆனா டென்சர் G5ல இருக்க புது ISP and NPU வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ ரெஸ் ஜூம்ங்கற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிக்சல் 10 Pro XL 100x ஜூம் வித் AI உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் நான் அந்த ஃபீச்சர் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. 100x விடுங்க, 30x நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி லோ லைட்ல S25 அல்ட்ராவோட போட்டோ பாருங்க அண்ட் பிக்சல் 10 Pro XL ஓட போட்டோ பாருங்க. 2-3 போட்டோ எடுத்திருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் கிரேசி. பிக்சல் 10 Pro XL அப்படியே S25 அல்ட்ரா அப்படியே it's just punching it out of the park. It's so good. பிரைமரி கேமரால கூட நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10 Pro XL நல்ல இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி டீடைல்ஸ், HDR, கலர் டியூனிங் இருக்கறதுல நியூட்ரலான கலர் சென்ஸ், எஸ்பெஷலி லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 10 Pro XL தான் கிடைக்கும். damn good stuff. ஸ்கின் டோன்ஸ் கூட ஆக்சுவலி பிக்சல் 10 Pro XL ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, just like the Pixel 10. இப்போ ஆனா அந்த கொஞ்சம் ரெட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, பட் ஸ்டில் I prefer the Pixel 10 Pro XL. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 8K வீடியோஸ் கூட இப்போ ரெக்கார்ட் பண்ணலாம். 8K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம், பட் 4K 30 FPS HDR வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பை தி வே, இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? போர்ட்ரேட் மோட் தாங்க. பிக்சல் இன்னும் அந்த போர்ட்ரேட் மோட ஃபிக்ஸே பண்ணல. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே நீங்க 1xல 2xல 3xல போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம். எந்த போர்ட்ரேட் சாம்பிள் நாங்க எடுத்தாலும் அதுல அந்த எட்ஜ் டிடெக்ஷன்ல பிரச்சனை இருக்கவே இருக்கு. இட் இஸ் நாட் குட் அட் ஆல். பை தி வே, இந்த TPU ஓட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுனால ஒரு புது கேமரா ஃபீச்சர் ஒன்னு கொடுத்திருக்காங்க, கேமரா கோச்னு சொல்லிட்டு. இதுல பேசிக்கலி என்னன்னா, ஒரு சீனை வந்து நீங்க கேமரா கோச் காட்டுனீங்கன்னா அந்த சீனை பார்த்துட்டு கேமரா கோச் என்ன பண்ணும்னா உங்க கோச் ஆக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த சீனை காட்டணும்னா எந்த மாதிரி போட்டோ நீங்க எடுக்க விரும்புறீங்கன்னு ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுக்கும். அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த போட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு அதானாவே கைட் பண்ணும். 2-3 ஸ்டெப்ஸ் காட்டும் and you can take the photo. சூப்பரா இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன். பட்
நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் ஷூட் பண்ண விரும்புறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குதிரை ரேஸோ இல்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கேப்சர் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நீங்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எடுக்கணும். ஸோ மேபி நீங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் போறீங்கன்னா அங்க வந்து எப்படி கரெக்டான போட்டோ எடுக்கணும்னு அது தானா கைட் பண்ணி கொடுத்துச்சுன்னா இஃப் யூ ஃபாலோ தட் தென் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். கொஞ்சம் பேஷண்டா அதை யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்க amateur போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க நல்ல போட்டோஸ் கேப்சர் பண்ணலாம். ஏன்னா டெக்னிக்கலி கரெக்டான ஒரு ஃப்ரேமிங் காம்போசிஷன்ல எடுத்து அது கொடுக்கும். ஸோ கேமரா ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பிக்சல் 10 Pro XL நீங்க பாத்தீங்கன்னா ஆல்கோரிதம் வச்சு அப்கிரேட் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு பிக்சல் 9 சீரிஸ் ஃபார் ஷூர் 100%. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சல் 10 Pro XL எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டீங்கன்னா Vivo X200 Ultra, Find X8 Ultra அந்த மாதிரி போன்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா this is just losing. ஆனா என்ன நீங்க வாங்கணும்னா Vivo X200 Ultra, Find X8 Ultra தான் நீங்க இந்தியால வாங்க முடியாது. So Pixel 10 Pro XL is a good option. Good optionன்றேன் நானு, not the best option. சரி, அடுத்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா போன வருஷம் பிக்சல் 9 சீரிஸ் லான்ச் ஆனபோது Android 14 ஓட லான்ச் ஆச்சு. லேட்டஸ்டான Android 15 அதுக்கு வரல, அதுக்கப்புறம் தான் அப்டேட் வந்தது. பிக்சல் 10 சீரிஸ் இந்த வருஷம் Android 16 ஓட பை டிஃபால்ட் லான்ச் ஆகுது, which is very good. And Google என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்றாங்க, which is good. So பிக்சல்ல பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லாம் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பேசிக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் AI ஃபீச்சர்ஸ் புதுசா பிக்சல் ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிக் கியூன்னு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ மேஜிக் கியூல பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் தேவையான நேரத்துக்கு அது தானாவே ஃபோன் தானாவே உங்களுக்கு காட்டும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஃபிளைட் புக்கிங் பண்ணி உங்க இமெயில்ல வச்சிருக்கீங்கன்னா அண்ட் அந்த புக்கிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸோ மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஏர்லைன் கால் பண்ணீங்கன்னா அந்த கால் போயிட்டு இருக்கும்போது மேஜிக் கியூ தானா உங்களுக்கு வந்து அந்த ஃபிளைட் இன்ஃபர்மேஷனை இமெயில்ல இருந்து பார்த்து கொடுத்துரும். ஸோ ஆப்போசிட் சைட்ல யாராச்சும் ஏதாச்சும் கொஸ்டின் கேள்வி கேட்டாங்கன்னா சரி ஃபிளைட் நம்பர் என்ன, PNR நம்பர் என்ன அதெல்லாம் கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த ஃபோன் கால்ல தெரிஞ்சிடும், which is superb. ஆனா இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகலைங்க. நான் ட்ரை பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் ஃபோன்ஸ் லான்ச் ஆகி நிறைய நாள் ஆகல. ஸோ ஆட் லான்ச் மேஜிக் கியூ இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆட் லான்ச் நிறைய ஃபீச்சர்ஸ் AI ஃபீச்சர்ஸ் கிடையாதுன்னு கூகுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால் நோட்ஸ்ன்ற ஃபீச்சரு, கால் மெசேஜஸ், டெய்லி ஹப், கான்வர்சேஷனல் எடிட் இது எதுவுமே லான்ச்ல இந்தியா கிடைக்க போறது இல்லைங்க. ஓ மேன் கூகுள் என்ன பண்றீங்க நீங்க? பிக்சல் லான்ச் ஆகுற முன்னாடி ஆப்பிள் குதர்க்கமா சொல்லி ஆட்லாம் போட்டீங்க நீங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரியும்ல. ஆனா இந்த ஸ்பெசிஃபிக் AI ஃபீச்சர்ஸ் ரீஜன் லாக் பண்றது அது எந்த ஊர்ல நியாயங்க? நாட் கூல் அட் ஆல், நாட் கூல். மத்தபடி மத்த ஃபீச்சர்ஸ்ல அந்த போன வருஷம் அந்த ஃபீச்சர்ஸ்ல இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் மீ, மேஜிக் எடிட்டர் அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இட் கண்டினியூஸ் டு ஸ்டே. பட் யா ஐ மீன் நாட் கூல், உண்மையா சொல்றேன் நான். பிகாஸ் இந்த AI ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நீங்க போனை விற்க பாக்குறீங்க அண்ட் இந்த AI ஃபீச்சர்ஸ் நாங்க யூஸ் பண்ண முடியலன்னா வாட் இஸ் தி பாயிண்ட்? பை தி வே நீங்க Google 10 Pro XL வாங்குறீங்கன்னா அது கூட வந்து உங்களுக்கு 1 year AI Pro சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓகே, இதாங்க உங்க பிக்சல் 10 and 10 Pro XL unboxing and review video. And நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10 and 10 Pro XL எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 பத்தி பேசலாம். 10 பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா. எஸ்பெஷலி இந்த டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன். பட் இந்த டென்சர் G5ல வந்து த்ராட்லிங் பிரச்சனை, ஹீட்டிங் பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் இதுல வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் இல்லாதது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் பிக்சல் 10ல. ஸோ யா என்னதான் நல்ல போனா இருந்தாலும் S25 இருக்கு, OnePlus 13s இருக்கு, Vivo X200F இருக்கு, அது எல்லாமே கூட நல்ல போன் தான். ஆஃப்கோர்ஸ் அது இன்னும் சீப்பாவும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதோட பிரைஸ் 80,000 வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 60,000 இருந்ததுன்னா then definitely it is more value for money. and 60,000 வருதான் போகுது கண்டிப்பா கூடி சீக்கிரம். அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா கூகுள் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பிக்சலோட பிரைஸை குறைச்சிட்டே இருப்பாங்க. எனிவே பிக்சல் 10 Pro XL எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்சர் G5 மட்டும் தாங்க பிரச்சனை. ஏன்னா மிச்ச விஷயத்துல எல்லாமே ரொம்ப பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் குவாலிட்டியில ஐயோ அதை பத்தி பேசவே மறந்துட்டேன் நான். பிக்சல் 10 Pro XL ஓட ஸ்பீக்கர் குவாலிட்டி இஸ் so good, much better than the Galaxy S25 Ultra and the Pixel 9 Pro XL of course. ஆனா கூட நீங்க பாத்தீங்கன்னா பிக்சல் 10 Pro XL ஓட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு லட்சத்துக்கு இருந்ததுன்னா then maybe it would have been worth it, but still அந்த Snapdragon 888 இல்லாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தோணுது. otherwise overall இதாங்க உங்க Pixel 10 and 10 Pro XL ரிவ்யூ வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடு கிளிக்கு Trakin தமிழ்.